நான் இன்னைக்கு பார்க்க முன்னாடி எப்படி தெரியும்? ஒருவேளை நல்லவனா தெரியலாம், இல்ல உங்களை பார்க்கிற போது இன்னொருத்தருக்கு எப்படி நீங்க தெரியலாம், நல்லவனா தெரியலாம், நல்லவங்களா தெரியலாம். ஆனா நம்ம உள்ளத்துக்கு தான் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தோட இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் யாரும் நம்மளோட பேச விரும்புகிறார். நம்ம எல்லாம் கண்களை கூட ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, அப்பா அந்த வெளியில தேவையில்லாத கல்லை எடுத்து போடுங்க. எங்க உள்ளத்துல இப்ப ஏதாவது கல் இருக்கா, ஏதாவது தடையா இருக்கா, இந்த வார்த்தை உள்ள போக கூடாதபடிக்கு ஏதாவது தடையா இருக்கா, அந்த கல்லை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்துல. அந்த கல்லை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்க ஆசீர்வதிக்க முடியும். வண்ணாந்திரத்துல உங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த வேலையோட வார்த்தை இந்த வண்ணாந்திரத்தை வாய்மொழியாய் மாற்றணும். ஒருவேளை எங்க வாழ்க்கையில இது ஒரு கல்லா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நாம பேச போறது ஒரு கல்லா இருந்துச்சுன்னா, இதனால தடையா இருந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை பிடிக்கி போடுங்க. எங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க, எங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை பக்குவப்படுத்துங்க. அந்த வார்த்தை அதை கேட்டு நாங்கள் மாறுகிறவர்களாய் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் சபைக்கு வந்த நோக்கம் நான் மாறுவதற்காக, என்னை ஆண்டவர் புடமிடுவதற்காக, அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்க சும்மா எங்க தேவைக்காக மறுபடியும் வரலாம். எங்களை நீங்க புடமிட்டு அனுப்பணும். எங்களை புடமிட்டு அனுப்பிட்டீங்கனாலே எங்க வாழ்க்கை தேவையெல்லாம் சந்திக்கப்படும். கல்லை தான் எடுத்து போட்டாலே எல்லாம் மாறிடும். ஆவியானவரே, இயேசுவின் நாமத்திலே அடியனை மறைத்துடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். என்னை தாழ்த்துகிறது, பரிசுத்தப்படுது. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, இந்த மாஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாஸ்க்னா நம்ம இந்த கொரோனால ஒரு இது போட்டுருந்தாங்க, அந்த மாதிரி மாஸ்க் நான் சொல்லலை. இந்த குரங்கு மாஸ்க்லாம் போட பார்த்துருக்கீங்களா? குரங்கு மாஸ்க்கு இல்லை பார்த்துருக்கீங்களா? சின்ன பசங்களாம் மூஞ்சில் மாஸ்க் ஒன்று போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களே. அப்போ அந்த மாஸ்கை பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன நினைப்பீங்க? இது வந்து குரங்கு மாஸ்க்கு இல்லை. இப்போ பேய் மாஸ்க்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் போட்டால் என்ன நினைப்பீங்க? ஐயா முன்னாடி வந்துருங்க, இங்கே வந்து முன்னாடி இப்படி வந்துருங்க, இந்த சேர்ந்து உட்காந்து பார்த்து உட்காந்து இருக்கணும். பசங்க இருக்கணும், பிரச்சனை இல்லை. சரி, நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம்? பேய் மாஸ்க்கு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? ஆனா அதுக்குள்ள யார் இருக்கிறா? இப்போ நான் ஒரு பேய் மாதிரி மாஸ்க் போட்டு வரேன், என்ன பார்த்தோமா என்ன சொல்லுவீங்க? ஏன் பாருப்பா பேய் வந்ததுங்களா? நான் வந்து சொல்றேன். இப்படி சொன்னீங்களா இப்படி சொன்னீங்களா தெரியல. கை காமிக்கும் போது என்ன பண்ணுவோம்? என்னை பார்த்தோன்னே ஒண்ணு பேய் மாதிரி போட்டு வந்துடுறான் பாரு, இல்ல அதை எடுத்துட்டா என்ன சொல்றீங்க? பாஸ். ஃபர்ஸ்ட் பேய் நாங்க இப்ப நான் பாஸ் இருக்கேன், நீங்க எங்க போய் நான் சொல்றதுக்கு? இப்ப நான் எப்படி ஆயிட்டேன்? பாஸ் மாதிரி ஆயிட்டேன். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மாஸ்க் நம்ம லைஃப்ல இருக்குங்க. பார்க்கும்போது ஒரு லூப்போ இருக்கும் இல்ல. நிறைய பேர் நான் சொல்லி கேட்டுருக்கிறேன். ஒருவேளை ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்டருக்கு போவோம், அப்போதான் உங்களுக்கு புரியும். அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க மச்சினிச்சு, அதாவது மச்சினிச்சு இல்லை, அவங்க கணவரோட தம்பியை பத்தி பெருமையா பேசுறாங்க. பெருமையா பேசும்போது இவங்களுக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ வீடியோ எடுக்கிறீங்களா? சொல்ல வேண்டியதாங்க, அப்போ மூஞ்சை காமிச்சு போகணும். அப்போ நான் பார்க்குறேன், அங்கேருந்து ஒரு கை இப்படின்றாங்க, அங்கே ஒரு அக்கா அவர் சும்மாவே புரியாது. சரி, அப்போ அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அதுக்கு முதல் நாள் தான் அவர் குடிச்சிட்டு வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிருக்காரு வீட்டுல. அது யாருக்கு தெரியும்? வீட்டுல உள்ளவங்க தெரியும். வெளியில எப்படி இருக்காரு? வெளியில நல்லா இருக்காரு, ஆனா வீட்டுக்குள்ள கேசியா வெளியில பார்க்கும்போது எப்படி இருக்கு? வீட்டுல தான் தெரியும் அம்மா அப்பாக்காக எப்படி. கரெக்ட் தானே? நான் அவங்ககிட்ட பேசும்போது, ஏன்னா என்னோட எல்லா முகத்தையும் நான் உங்களுக்கு காமிக்க மாட்டேன், நான் ஒரு முகத்தை மாத்திரம் தான் காமிப்பேன். என்ன முகத்தை காமிப்பேன் மோஸ்டா? எந்த முகத்தை காமிக்கணும்னு நினைப்பீங்க? குட் செல்ஃப், நல்ல முகத்தை தான் காமிக்க விரும்புவோம். யாரும்
நம்ம கோபக்காரங்க காமிச்சுக்க விரும்புவோமா? இல்ல பொய் சொல்றவங்க காமிச்சுக்க விரும்புறோமா? கெட்ட வார்த்தை பேச காமிச்சுக்க மாட்டோம். நம்ம நல்ல முகத்தை தான் காண்பிக்க விரும்புவோம்ல, மற்றவங்களை ஏமாத்தோம். உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். என் வைஃப் அடிக்கடி சொல்வா, என் கூட இருக்கிற என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் எப்படின்னு தெரியும். நான் அடிக்கடி சொல்வேன், என் வைஃப் தான் என்னை பத்தி தெரியும். ஆனா வெளியில உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க எங்களை பார்த்து? எங்க அத்தையை பார்த்து சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். என்னது? இவங்களை பத்தி எனக்கு தான் தெரியும், இவளை பத்தி ஆனா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மா பத்தி என்ன விட்டுருவோம், யாருக்கும் தெரியுமா நான் எப்படி எடுத்துட்டு போறேன்? அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மளை பத்தி நமக்கு தெரியும், நம்மளை சார்ந்தவர்களுக்கு தெரியும், நாம் எப்படிப்பட்டவர்கள், நம் எண்ணம் எப்படியா இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. அதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்ப வருவோம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்ப வர, அதாவது அவர் இருந்த இடத்துக்கு திரும்ப வர. அமலேக்கியர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா தெரியும். அது 30ஆம் அதிகாரத்துல என்னன்னா வைஃப் பிள்ளை, சாரி வைஃப் கூட இருக்கிறவங்களோட வைஃப் பிள்ளை இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போயிருவாங்க அமலேக்கியர். சரிங்களா? இவர் வந்து அதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பெலிஸ்தியருக்கு ஹெல்ப் பண்ண போவார், அந்த ராஜாக்கு ஹெல்ப் பண்ண போவார், பெலிஸ்திய ராஜாக்கு ஹெல்ப் பண்ண போவார். அந்த நேரத்துல 30ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்க, இவர்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்ப என்ன பண்றாரு, இந்த இடத்துல தாவீது ஜெயித்துட்டு அந்த சமயத்துல 31ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சவுல் செத்து போறாரு. இவர் அங்க ஜெயிக்கிறாரு, இங்க சவுல் செத்து போறாரு. இப்ப 1ஆம் அதிகாரம் 1-2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நம்ம பாக்குறோம். அவர் திரும்ப அங்க ஜெயித்து வைஃப் எல்லாத்தையும் கூட்டிட்டு வராரு. அது எல்லாத்தையுமே யாரை கூட்டிட்டு வராரு? வைஃப் உடனுடைய கூட இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இருந்தாங்க அவர் கூட. 600 மென்னு மட்டும் தான் இருந்தாங்க. 400 மென்னு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தா 600 மென். அப்போ இத பாத்தீங்கன்னா லேடிஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நிறைய பேர். எல்லாத்தையும் கூட்டிட்டு திருப்பி சிக்லாக்கு வராரு. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாசிங்க. 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 2 நாள் அங்க இருந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, 3ஆம் நாள்ல யார் வரா? ஒரு மனுஷன் வரா. அவன் எங்க இருந்து வரா? சவுல், அதாவது சவுலோட கேம்ப். அதாவது சவுலும் வேற யார் சண்டை போட்டாங்க? பெலிஸ்தியர்களும். அதாவது சவுலும் பெலிஸ்தியர்களும் சண்டை போட்ட இடத்துல இருந்து இவர் வந்து சிக்லாக்ல 3ஆம் நாள், 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறார். 3ஆம் நாள் இருக்கும்போது என்ன ஆகுது, அவரை தேடி அந்த சவுல் கூட இருந்த ஒரு மனிதர், அந்த கேம்ப்ல அந்த சண்டை நடக்கும் போது இருந்த ஒரு மனிதர். ஒருவேளை உங்க ஏரியால ஏதாவது ஒரு சண்டை நடக்கும், இல்ல சண்டை நடக்கும், நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அங்க இருந்து ஒருத்தர் கரெக்டா வருவார். அந்த சண்டை நடந்த இடத்துல நிறைய பிரிச்சு விட்டுருப்பாரு, நின்றுப்பாரு. அங்க இருந்து கண்டிப்பா ஒருத்தர் வருவார். இல்ல 4-5 பேர் பிரிஞ்சு போவாங்க. ஒருத்தர் அந்த பக்கம் போவாங்க, ஒருத்தர் இந்த பக்கம் போவாங்க, ஒருத்தர் இந்த பக்கம், அவங்க டைரக்ஷன்ல போவாங்க. ஏன்னா அந்த சம்பவத்தை இருந்தவங்க அந்த டைரக்ஷன்ல போறாங்க, அதை பார்த்தவங்க அந்த டைரக்ஷன்ல போறாங்க. அதே மாதிரி இவர் அந்த சண்டையை பார்த்த ஒரு மனிதர். இவர் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போவோம். நேரம் எங்க போறாருன்னா தாவீதை தேடி போகிறார். எதற்காக தெரியுமா? இவருக்கு தாவீதுக்கும் சவுலுக்கும் பிரச்சனை நல்லா தெரியும். இவங்களுக்கு எல்லாம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, சவுல் செத்து போன செய்தியை சொன்னா தாவீது சந்தோஷப்படுவார் நினைச்சு இவருக்குள்ள என்னவா இருக்குன்னா, தாவீது கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கலாம்னு சொல்லி போறாரு. நான் சொல்றது புரியுதா? அவர் என்ன எப்படியா இருக்கு, நல்ல பேரை வாங்கலாம். ஆனா அவர் என்ன ஒரு திருக்கான எண்ணம். நான் சொல்றது புரியுதா? தாவீது கூட நல்லவரா வாசிப்ப தொடர்ந்து எப்படி வாசிங்க நல்லா பாருங்க.
இப்ப தாவீதுக்கு முன்னாடி ஓவரா பயங்கரமா நடிக்கிறாப்ல. அவர் ரொம்ப துக்கப்படுற மாதிரியும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும், ஐயோ சவுல் செத்துட்டாரே அப்பா, அது சவுல் செத்துட்டாரேப்பா. ஒரு ஒரு டெத்துக்கு போகும்போது பக்கத்துல ஒரு பையன் நின்று இருக்கிறான். அவங்கள யாருன்னு தெரியாது இவனுக்கு, இவனை யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பக்கத்துல நின்று இருக்கான். அவங்க எல்லாம் அழுகுறாங்க. இவனை எப்படியோ அழுக வச்சு கண்ண தண்ணி வருது. நான் கேட்டேன், எப்படா உன்னால அழ முடியுது? ஏய் அழுதான் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஃபீல் பண்றோம். அப்ப எல்லாரும் முன்னாடியும் தான் அவங்களுக்காக எல்லாரும் முன்னாடியும் தான் ஃபீல் பண்ற மாதிரி, எப்படி எப்படி ஃபீல் பண்ற மாதிரி இவர் என்ன பண்றாரு? ஐயோ சவுல் செத்துட்டார், கிறிஸ்துஸ் கீழ்ச்சிட்டாங்க. ஆனா அந்த பையன் கீழ்ச்சிக்கல. அதுக்காக நீங்க ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு அப்படி செய்ய சொல்லுங்க. மத்தவங்க முன்னாடி நடிக்காதீங்க. என்னது? நான் உங்களுக்காக தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா மத்தவங்க மனசை பதிவு பண்ணுவோம். நம்ம ஃபீல் பண்ண மாதிரியே அப்படியே பதிவு பண்ணுவோம். உருவாக்கிங்க கத்தருக்கு கொடுத்து. ஆனா நம்ம அழுதுக்க மாட்டோம், சும்மா அந்த ஆக்டிங்லாம் விடுவோம். ஆனா அழுதுக்க மாட்டோம். கத்தருக்கு கொடுத்தாக்க ஃபீல் பண்ணாதீங்க, அங்க ஒண்ணும் வந்திருக்காது. சும்மா இப்படி வேற சும்மா அப்படியே பயங்கரமா இப்ப நம்ம மாதிரி ஆக்டிங் யாருமே வராதுங்க. உண்மையா சொல்றேன். என்னது? ஆமென் சொல்லுங்க. இதுக்கு என்னது சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த மாதிரி சொன்னா ஆமா அப்படிதான். இவர் என்ன பண்றாரு? கிழிச்சுக்கிறாரு. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு சவுல செத்து போயிட்டாரியா. தாவீது பார்த்தது அவர் கடவுளுடைய பிள்ளை. இஸ் a man of God. தேவனோட பிள்ளை. அவர் தெரியும் யார் ஏமாத்திரா என்ன பண்றாரு. அவர் பார்த்துட்டே இருக்காப்ல. ஐயோ சரி ஃபுல்லா ட்ரெஸ் கிழிச்சாப்ல, கிழிச்சு கதறாரு. He wants to show himself. தாவீதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறாப்ல. ஒருவேளை இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம இதெல்லாம் செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஒரு சகோதரர் கிட்ட ஒரு சகோதரி சொன்னா அவங்க மருமகன் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, நீங்க வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாங்க வி வேல்யூ யூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவர் வந்து என்ன பண்ணாரா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா முடிகிற சமயத்துல போய் தலையை காமிச்சணும்ல. என்னது தலையை அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா நம்ம வந்திருக்கோம் தெரிஞ்சிருவாங்க. சும்மா என்ன சொல்லுவோம், சும்மா அது எஸ்டர் ஆண்டி கூப்பிட்டாங்க, சும்மா அது என்னது சும்மா அது அது லைட் ஆடி தலையை காமிச்சிட்டு போயிடுவா. போகும்போது சொல்லுவோம், ஏய் தப்பா நினைச்சுப்பாங்க, சும்மா தலையை காமிச்சுக்குவோம் சொல்லிட்டுமா இல்லையா? அப்ப நம்ம மனசுல என்ன இருக்கு? உண்மையான அன்பு இல்ல, நம்மளை நல்லவங்களா காமிச்சுக்கிற திருக்கான புத்தி இருக்கு. அதான் வேதனை. அவர் கரெக்டா போயாச்சு, அந்த வீடியோ பிரசன்டேஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ தான் வந்ததை பதிவு பண்ணணும். உடனே பேசும்போது பார்த்தேன் வீடியோ பிரசன்டேஷன் தான் கஷ்டமா தான், ஆனா பார்த்தது என்ன அது மட்டும் தான். ஆனா என்ன சொல்லுவாங்க, பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா சொல்லுவாங்க கர்த்தருங்க கூட. அப்போ நடிப்பு மனசுல ஒண்ணு இருக்கு, அவங்க கிட்ட நல்ல பேர் போகக்கூடாது. ஆனா அவங்க ஃபுல்லாவும் போய் இல்ல. ஆனா என்னது நடிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அத்தை வந்து யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. எத்தனை சபை மக்கள் பார்த்தாங்களோ தெரியல, எத்தனை சபை மக்கள் பார்த்தாங்களோ தெரியல. நம்ம ஆமா நீங்க பார்த்து அனுப்பிங்க, லிங்க் அனுப்புறீங்க. இப்ப நம்ம மக்களை கேட்டு திடீர்னு பார்த்து எங்க அத்தை லிங்க் பாத்தீங்களா, லிங்க் பாத்தியா? இப்போ எங்க அத்தை நல்ல பேர் வாங்கணும், திருப்பி அடுத்த வாட்டி கேட்பாங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா கூட வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஒரு சில தள்ளி 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 ஒரு சில வார்த்தை எடுத்துட்டு கீழே கமெண்ட் அடிப்பாங்க, இந்த வார்த்தை கர்த்தர் என்னோட பேசினார். எதுக்கு நல்ல தருவாங்க? யாருக்கிட்ட? இவங்க கிட்ட. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்க இருதயம் தெரியும், நாம என்ன ஏமாத்துறோம் நல்லா தெரியும். நம்ம உள்ளத்துல எப்படிப்பட்ட ஏமாத்தான எண்ணம் கடவுளுக்கு தெரியும். அவங்க வேணா ஏமாத்திடலாம் கமெண்ட் அடிச்சு. ஒருவேளை சிஸ்டர் சூப்பரா மெசேஜ் கர்த்தரோடு பேசினா ஃபுல்லா கேளுங்க மெசேஜ், அது என்ன பேசினாங்க இதோ வந்துடுறேன். யாரும் சொல்ல மாட்டாங்க எந்த சாப்டர்ல இருந்து பேசினாருன்னு கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய
பேருக்கு பதிவு பண்ணணும். அக்கா அனுப்பிச்ச மெசேஜை லைட்டா பார்த்துட்டேன், ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருவோம், ஒரு லைக்கை போட்டு விட்டுருவோம், இல்ல சும்மா ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம். ஃபார்வர்ட் பண்ணி விட்டா எஸ்தருக்கு தெரியும் நம்ம அதை பார்க்கிறோம் சொல்லு. ஆனா கர்த்தருக்கு தெரியும் நீங்க பார்க்கலன்னு சொல்லு. என்ன ஒரு திருக்கான நமக்கு எப்படி ஏமாத்துறோம் நீங்க நம்ம இல்ல. இன்னைக்கு பசங்க ஸ்கூல் பசங்க கூட நான் போன வாட்டியே சொன்னேன், மிஸ் முன்னாடி நான் நல்ல பசங்க நடிப்பாங்க, அதே மிஸ் என்ன பண்ணுவாங்க கல்வி கல்வி ஆமா பயங்கரமா திட்டுவாங்க. ஏன்னா இப்ப என் அத்தையை பார்த்தா கூட பயங்கரமா பேசுவாங்க, ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது தப்பாக. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நல்லவங்க மாதிரி நம்மளை பதிவு பண்ண ட்ரை பண்றோம். கர்த்தர் அதை விரும்பவில்லை. இவர் போய் தாவீது கிட்ட கிழிச்சு, ஐயோ சவுல் செத்துட்டாரு, நடிக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு அவங்க அன்பு இருந்த மாதிரியும் என்னமோ அவங்க கஷ்டத்தை பங்கெடுக்கிற மாதிரியும் உண்மையா இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, பக்கத்துல சொல்லு. ஆனா சும்மா அட்டெண்டன்ஸ போடுறதுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி அந்த அட்டெண்டன்ஸ போடுறதுக்காக ஏமாத்து வேலையை செய்யாதீங்க. கமெண்ட் அடிப்பாங்க பாரு, அவ வழியா பார்த்துட்டு இல்ல உண்மைதான். ஓ இந்த காட்டேஜ் ப்ரேயர்லாம் நடப்போம். என்னது காட்டேஜ் ப்ரேயர், பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடி 6ல இருந்து 7 வச்சுப்போம். இந்த லேட்டா வரவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா, சும்மாவாது நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம், நமக்கு ஒன்றாக சந்தோஷம், நமக்கு இங்கிட்டு போனாதான் சந்தோஷம். மனசுல என்ன இருக்கும்னா நம்ம காட்சிப்போம், நான் வந்துட்டேன் உள்ளேனையா, அது உள்ளேனையா. ஏங்க நீங்க மனுஷங்க முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாமே தெளிவா தெளிவா இருக்கு. சாக்குறது தாவீது பார்த்துட்டே இருந்தாப்பா, நீ சொல்லுப்பா, நீ சொல்லு. ரீசெண்டா ஒருத்தருக்கு ஆபரேஷன் இருந்துச்சு, தெரியும் காலையில நேரத்தில் விசிட்டிங் அவசியம் கிடையாது, சாயந்தரம் 5 to 7 தான் விசிட்டிங் அவர்ஸ். என்ன அங்க போய் நின்று போன், நான் வந்துட்டேன் பார்க்க முடியுமா? இப்போ அந்த விசிட்டிங் அவர்ஸே கிடையாது. என்ன பதிவு பண்றாங்க, சும்மாவது போயிட்டு வந்துடணும். அவங்க ஆபரேஷன் நடக்கும்போது நம்ம அங்க இல்லைன்னா நம்ம என்ன நினைப்பாங்க, ஸ்கோர் பண்றது சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா, யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, பாத்தியா தப்புன்னு கேப்ல ஸ்கோர் பண்ணிட்டேன், அதான் அது நல்ல பேர் வாங்கிக்கிறது. என்னக்கா சொல்லுவோம், என்னது எவ்வளவு நான் ட்ரை பண்றேன், மாமியார்ட்ட நல்ல பேரே வாங்க முடியும், எவ்வளவு நான் ட்ரை பண்றேன் என் பொண்டாட்டி நல்ல பேரே வாங்க முடியும். எவ்வளவு நீங்க ட்ரை பண்ணா எங்க நல்ல பேர் வாங்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, நல்ல பேர் வாங்க முடியல. ஆனா ஏமாத்துறவங்க டப்பு நல்ல பேர் வாங்கிடுவாங்க, பாத்துக்கீங்களா? உண்மையா இருக்கவங்க நல்ல பேர் ரொம்ப கஷ்டம். ஏமாத்துறவங்க பாருங்க, நம்மளே சொல்லுவாங்க, அவங்க பாருங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, சீப்பாவும் அவங்களுக்கு போய் இந்த கஷ்டமா கத்தருக்கு தான் தெரியும் என்னான்னு. அதனால ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு தான் தெரியும், நம்ம எதுக்காக போய் அங்க நிக்கிறோம், நம்ம மனசுல என்ன என்ன இருக்கு. மனுஷன் முன்னாடி அவங்க கிட்ட நான் நல்ல பேர் வாங்குறதுக்காக போய் நிக்கிறேன்னா, இல்ல உண்மையாவே ஆண்டு காமிக்கிற அன்பை வெளிப்படுத்தவே இருக்குன்னா அதான் முக்கியம். இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ மனுஷன் போயிட்டு அடிச்சு கிழிச்சு ஆயிடுங்கிறாரு. இப்போ பைபிள்ல வந்து யாரோட டெத்தெல்லாம் பத்தி சொல்லியிருக்கோம், சும்மா ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:18 வாசிப்போமே. அது யாருடைய மரணத்தை குறித்து போட்டிருக்கு, அதாவது ஒரு மரணத்தை குறித்து பேசுறதை பத்தி நான் சொல்றேன், சரிங்களா? வாசிப்போம் 1:18. யூதாஸ், அதாவது ஜூடாஸ் வந்து எப்படி செத்தாரு அப்படின்னு சொல்லி அதுல இருக்கும், அவர் லைஃப் எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. எடுத்துட்டீங்களா? யாரோ ஒருத்தர் மைக்ல 1:18.
ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், வயது வெடித்து மறைத்தான். இது வந்து டீடைல், அதாவது ஒரு இவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற ஒரு டீடைல். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த டீடைல், அவர் வயிறு வெடிச்சு இறந்து போனாருன்ற டீடைல் வந்து மத்தேயு 27:5 கிடையாது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மத்தேயு 27:5 வாசிங்க பார்ப்போம். அவர் எப்படி இறந்து போனார் இதுல பாருங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். இப்போ அப்போஸ்தலர் 1:18 அவருக்கு எப்படி செத்தான் இருக்கு. வயிறு நாண்டு கொண்டு முழுக்கும் போது அது கை அறுந்து தாங்க முடியாம முழுக்க என்ன ஆகுது. இப்போ ஃபுல் டீடைல் இருக்குது. ஒருத்தருடைய மரணத்தை குறித்து மத்தேயு ஒன்னு சொல்லிருக்கு, இவர் ஒன்னு சொல்றாப்ல. அப்போஸ்தலர் 1ல பேதுரு ஒன்னு சொல்றாப்ல. அடுத்த வருஷம் வாசிங்க, ஆக்ஸ் 1:18 அப்புறம் வாசிங்க 19 வருஷம் வாசிங்க. 19 ரத்த நிலம் மக்கள் தாமான்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் சரி, ஓகே, இதோட நம்ம நிறுத்திப்போம். அதுக்கப்புறம் நம்ம டைம் ஆகும். சரி, இப்போ அந்த இடத்துக்கு என்ன பேர் டீடைல் வரைக்கும் இதுல இருக்கு. அப்போ எந்த இடத்துல செத்தார், அது எந்த நிலத்தை வாங்கி செத்தார், அவர் எப்படி செத்தார். அப்போ ஒரு மனுஷனுடைய டீடைல்ஸ், அதாவது அவர் மரணம் எப்படி நடந்தது, இல்ல ஒரு வாழ்க்கையில ஏதாவது லாஸ் ஆயிருக்கும், எப்படி லாஸ் ஆச்சு அவங்களுக்கு, இல்ல எங்கேயாவது ஒரு கோடு விழுந்துக்கும், எப்படி இந்த கோடு விழுந்துச்சு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டீடைல் இருக்கு. அந்த டீடைல் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? மத்தேயு 27:5 ஒரு மாதிரி சொல்லிருக்கு, அப்போஸ்தலர் 1:18 ஒரு மாதிரி சொல்லிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 3ஆம் வசனம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு போவோம். தாவீது அவரை பார்த்து நீ எங்க இருந்து வந்தான்னு கேக்குறாப்ல. அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். சரிங்களா? இப்ப எங்க இருந்து வந்தான்னு கேக்குறாரு. இப்ப இவரை பத்தி டீடைல் வேணும்ல. இன்னொரு விஷயம் என்ன, ஒரு சில வேத பாதர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் யாரா இருக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கணும். சும்மா இது ஒரு பேர் மட்டும் வாசிக்கிறதுக்காக. 1 சாமுவேல் 21:7. வேலைக்காரர்களில் தோவேத்தா ஒரு சிலர் வேதத்தை ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க, இந்த மனுஷனை பேர் சொல்றாங்க, இவனா இருக்கலாம் வந்தது. ஆனா அதுக்கு ஒரு மறுப்பு இருக்கு. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு மறுப்பு இருக்கு. என்னன்னா, அவர் இல்லைன்றது ஒரு தெளிவான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா 13ஆம் வசனத்தை வாசிப்போம். வாலிபனை பார்த்து நீ யாரு, எந்த இடத்துல வந்திருக்கேன்னு கேக்குற. இப்போ இவன் அந்நிய ஜாதியார் மகன். அப்போ இது அவர் கிடையாது. சரியா? சவுலுக்கு நெருக்கமா இருந்த அந்த ஒரு மனுஷன் கிடையாது, இவர் வேற யாரோ. இப்போ இவர் டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சு, இவர் பேர் இல்ல. சரிங்களா? இவர் பேர் இல்ல, இவர் வேற யாரோ. இப்போ இவர் என்ன பண்றாரு, இங்க வந்து இப்போ 4ஆம் வசனத்துக்கு வருவோம். 2 சாமுவேல் 4க்கு போவோம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி ஜனங்க அநேக பேர் விழுந்தாங்க, அழுது போனாங்க. சவுல் செத்து போனார். இப்போ இவர் என்ன பண்றாரு, ஒரு மரணத்தோட டீடைல் கொடுக்கிறார். இவன் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அப்பவே சொன்னேன், மத்தேயு என்ன சொன்னா 27:5 சாதாரண ஒரு டீடைல் கொடுக்குது. அப்போஸ்தலர் 1:18 இன்னொரு டீடைல் கொடுக்குது. அந்த இடம் பேர் என்ன, அவர் எப்படி செத்தாரு, ஃபுல் டீடைல் கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டீடைல் தான் கொடுப்பாங்க ஒரு சம்பவத்துக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க பேசுறத முழுசா பார்த்த ஜனம் இவங்க வச்சுப்போம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க கேட்பீங்க, அக்கா தம்பி என்ன பேசினாரு, இவங்க தெரிஞ்ச என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த அக்கா வந்து கேட்கறாங்க, அந்த தம்பி என்ன பேசினாரு, நீங்க என்ன சொல்வீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அக்கா சொல்றீங்க. இப்ப அக்கா அவங்க கேட்கறாங்க, என்ன ஆகும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கேம் விளையாடுவோமா, சின்ன பசங்க ரெண்டு சின்ன பசங்க வாங்க, நீங்க வா சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதா, வா சொல்லுவோம், நீ வாடா போடா சீ வாடா வா வா கே வா, would you like to join? வரியா, வா 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 போடல வா. இப்போ நல்லா கவனிங்க, ஏக்கா நீ வர சொல்லுங்க, இங்க வா அங்க நீ பின்னாடி நான் காதுல ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை நீ எல்லாருக்கும் சொல்லணும். நீ இவங்க கிட்ட சொல்லணும், நீ இவங்க கிட்ட சொல்லணும். ஹலோ இவங்க காதுல சொல்லணும், நீ அவங்க கிட்ட சொல்லணும், சத்தமா சொல்லக்கூடாது. ஓகே வா, நான் யாருக்கும் கேட்கற மாதிரி சொல்லலாம், சரியா? கேசி அக்கா காலேஜ் படிக்கிறாங்க. என்னக்கா மைக்கில் கேட்டுச்சா? சும்மா தெரியும், கவனிக்கிறீங்கன்னு பார்த்தேன், சிரிக்காங்க. என்ன சொன்னாங்க சொல்லு. கேசியாக்கா காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறோம். கேசியாக்கா காலேஜ்ல நான் என்ன தெரியுமா சொன்னேன், கேசியாக்காவோட காலேஜ் WCC, அந்த காலேஜ்ல அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு சொன்னேன். இன்ஜினியரிங் நான் படிக்க முடியாது என்ன சொன்னேன் சொன்னா. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொன்னது என்ன, WCCல அவன் சொன்னது என்ன, நான் சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னேன், இது பெருசா சொன்னது என்ன ஆயிடும். இதுல என்னாச்சு, நான் ஒண்ணு சொல்றேன், இவன் ஒண்ணு சொல்றான், அதான் விஷயம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தேங்க்யூ பாஸ் கை தட்டலாம் அவங்களுக்கு. இப்போ அறவரையா இவன் என்ன பண்றான், நல்ல பேரை வாங்கணும்னு சொல்லி தாவிதை தேடி போயிட்டு என்ன பண்றான், அங்க போயிட்டு சொல்றான் நடந்ததை. வாசிக்கலாமா? இப்போ அப்படியே வாசிப்போம், 4ஆம் வசனத்துல அப்படியே வாசிப்போம். Tell me now how it happened. நம்ம கூட கேட்போம்ல, போயிட்டு யாரையாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ யாருக்காவது இறந்து போயிட்டாங்கன்னா RIP போட்டிருப்பான். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ வாட் ஹேப்பன், என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏதாச்சு கேட்க மாட்டோம். அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. இன்னும் வருஷம் சொல்லுவாங்க, ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இறந்து போனார். அவர் இறந்து போனது வந்து ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அவருக்கு ஏதோ சிக்கா இருந்தாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு, அட்மிட் ஆகி அப்படியே இறந்து போயிட்டாரு. இன்னொருத்தர் வீட்லயே இதுவாயிட்டாரு, அப்புறம் அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. இன்னொருத்தர் சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டல். இதுல எதை நான் நம்புறேன் ஆமா. இப்ப ரீசெண்டா ஒரு பொண்ணு வந்து இந்த வேல் கடிச்சு செத்து, அது டால்பின், அது என்ன டால்பின் ஷோல பாத்தீங்கன்னா டால்பின் ஷோல வந்து விளையாடுவாங்க, அது கூட ஸ்விம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கு முத்தம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து என்னாச்சு, ஒருத்தர் என்ன சொல்றான், அவங்களுக்கு வந்து அந்த மந்த்லி சைக்கிள்னால அந்த ரத்த வாடகை என்ன பண்ணுச்சு, அது கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபேஸ்புக்ல போடுறாங்க. இன்னொருத்தர் என்னென்னமோ சொல்றான், இப்படி செத்து போச்சு, இப்படிதான் அது கடிச்சது. அப்போ என்னாலும் ஒரு கரெக்டான டீட்டெயில் கொடுக்க முடியாது. யாரால கொடுக்க முடியும், அவங்க கூட இருந்த அந்த பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி நடந்தது. அது எப்படி நடந்தது, அதான் சொல்றேன், கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யார் என்று. கூட இருக்கிறவங்க தெரியும், கர்த்தர் மட்டும்தான் தெரியும் நீங்களும் நானும் யாருன்னு சொல்லி. நம்ம என்ன கோத்ரு பண்றோம், என்ன பிரச்சனை கோத்ரு பண்றோம் சொல்லி கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் ஃபுல் டீடைல் தெரியாது. இப்போ சொல்றேன், ஒருவேளை உங்க கஷ்டம் நீங்க சொல்லிருக்கலாம், ஆனா உங்க கஷ்டம் ஃபுல்லா தெரியணும்னா யாருக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அதை அறிந்தவர் ஒருவர் மாத்திரம் தான். ஹalleluya ஷாந்தா அவருக்கு மாத்திரம் தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு நீ எப்ப வந்து என் வைஃப் வந்துட்டான், கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா
கிடைக்கிறது அந்த மட்டும் தான். இது இப்படி ஒரு மச்சாங்க மச்சினி சிக்கும் போது எவ்வளவு நம்ம பார்த்து உரைச்சு கடவுளுக்கு மாத்திரம் தான் தெரியும். God only knows every secret. இப்போ இவர் என்ன பண்றாரு? இவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இவர் எப்படி சந்தாதி இவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு? ஆச்சரியமா இருக்குங்க. வாசிங்க. யாரா வாசிங்க சத்தம் பைபிள். சொல்லுமா. இப்ப தாவீது கேக்குற டீடைல் சொல்லுப்பா. எப்படி தெரியும்? நம்ம கூட தான் யாரா இறந்தாங்க டீடைல் கேட்போம். எத்தனை வயசு, எப்படி இறந்தாங்க, இல்ல நம்ம நிறைய டீடைல்ஸ் கேட்டுட்டே இருப்போம்ல. இப்ப வீட்டுல ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு, பிசினஸ் ஏதோ லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? எப்படி ஆச்சு, எப்படி இந்த கடன் வந்துச்சு, எப்படி இந்த காசு இப்படி போச்சு, ஐயோ எப்படி உங்க வீடு கட்டுறது இப்படி நின்று போச்சு, என்ன ஆச்சு, சட்டமா இப்படி நல்லா தான் இருந்தீங்க. ஏன்னா நமக்கு இன்னொருத்தர் விஷயத்தை நோண்டி வாங்குறதுக்கு அவ்வளவு ஆசை. மற்றவன் குடும்பத்துல என்ன நடக்குதுன்றது கேட்கறதுக்கு நமக்கு அதிக ஆசை. நம்ம மைண்ட்ல அப்படிதான் ஃபுல் டீடைல் வாங்கி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். எப்படியா ரீசெண்டா நாங்க எங்க வீட்டுக்கு கீழே கார் பார்க்கிங் அப்போ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ ஒரு பையன் மேல கை வச்சிட்டாங்க, அந்த நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்க பையன். அப்போ நாங்க ஃபுல் சீன்ல இல்ல. அப்போ எங்களுக்கு என்னன்னா எப்படி என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அங்க கூட நிக்கிறவனுக்கு தான் அது தெரியும். அதான் சொல்றேன், உங்களை பத்தி யாருக்கு தெரியும்? உங்க கூட இருக்கிறவனுக்கு தான் தெரியும். நீங்க யாரு, நீங்க வெளியில எப்படி ஏமாத்துறீங்க, உங்க கஷ்டம் யாருக்கு தெரியும்? ஆண்டருக்கு உங்க ஃபுல் டீடைல் தெரியும். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன கஷ்டம். அப்போ அந்த ஃபுல் டீடைல் கொடுக்கணும்னா கூட கொண்டு தான் சொல்ல முடியும். போறவங்க அப்படி பார்த்துட்டு போனவங்க என்ன இருப்பாங்க, சொல்லுவாங்க ஏதோ ஒரு பையன் பிரச்சனைப்பா அடிச்சிட்டாங்கப்பா, அதுதான். எதுக்கு அடிச்சாங்க, எதனால அடிச்சாங்க? ஒருத்தர் சொன்ன அந்த பையன் தான் ஓவரா பேசினான், இன்னொருத்தர் சொல்ற அந்த பையன் பேசவே இல்லைப்பா. அப்போ ஒவ்வொரு டீடைல் கொடுப்பாங்க. எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது ஒன்று பாத்தீங்கன்னா, இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம், யாராவது இறந்து போயிடாங்க, இதுமாதிரி ஈஸியா அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க. என்னமோ அவங்க சொல்றதா 100% ரைட் மாதிரி. தயவுசெய்து செய்யாது விஷயம் தெரியுமா, தலையிடாது. அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க தப்பா அவனை சொல்லிட்டு இல்லையே சைமன் அப்படி சொன்னானே, சைமன் சொன்னானே, கேசியா சாதாரண ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பான். சைமனுக்கு தெரிஞ்சிருக்காரு. நீங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, எதுக்கு தெரியல. நான் சொன்னேன் இப்படி சொல்றானே, மென்டல் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. அப்பா ஒரு விஷயத்தை தெரியாம டக்குனு சொன்னா சைமன் தான் சொன்னா சொல்லுவாங்க, என்ன ஆகும்? யாருக்கு வரும் பிரச்சனை சொல்லுங்க, யாரை கேட்பாங்க அவங்க எடுத்து. இப்போ ரீசெண்டா ஒரு தம்பிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ பேசும்போது இந்த சகோதரிக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, போன் பண்ணி உனக்கு தெரியுமாமே ஏன் என்கிட்ட சொல்லல, மாட்டி செத்துச்சு. ஒரு சகோதரர் சொன்னாரு, ஏதோ ஒரு பிரச்சனை சபையில நடந்திருக்கு, யாரோ அவங்க அந்த சகோதரியை பத்தி தப்பா பேசிட்டாங்க. அப்போ தப்பா பேசிட்டாங்க, அவங்க வந்து பேசும்போது யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காங்க, இது இந்த சகோதரர் தான் சொன்னாருன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு போன் பண்ணி அவங்க கத்துறாங்க. சொல்றாங்க, என்ன சொல்றீங்க, என்ன பிரச்சனை, பிரச்சனையே எனக்கு தெரியாது. ஆனா சொன்னாங்க. அப்போ அந்த பர்சன் நம்பர் கூட நான் பேசுறேன். இப்போ பிரச்சனை எப்படி ஆயிடுச்சு, யாரு தப்பா சொன்னாங்களோ அவங்க பக்கம் திரும்பிச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், ஞானமா இருக்கணும். தெரியாத விஷயத்த மூக்க நுழைச்சிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போகும். இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. விளையாட்டு கிடையாது. இன்னைக்குமே ஒரு சில டீடைல்ஸ் இல்லைன்னா பேசக்கூடாது. அதை பத்தி போயிட்டு சும்மா ஊழியக்காரங்களை பத்தி தவறா பேசுறது இன்டர்நெட்ல, யூடியூப்ல. அவங்க வைஃப் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆசை போசா 4 பேர் பேசுறத வச்சு பேசுறது. இல்ல ஊழியக்காரன் பிள்ளைங்களை பத்தி தெரிஞ்சுலாம் பேசுறது. ஏன் தெரியுமா, அவன் பையனுக்கு என்னாச்சு தெரியுமா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு தெரியுமா? உங்களுக்கு என்ன வேலை, நமக்கு என்ன வேலை? நம்ம எதுக்காக வரோம் சபைக்கு? இல்ல எதுக்காக ஆண்டவரை பத்தி பேசுறோம்? எதுக்காக ஆண்டவர் பிள்ளைங்க நமக்கு இருக்கிறாங்க? நமக்கு என்னன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. தயவு செய்து இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீங்க, தெரியாம பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு தெரியாம பேசாத சொல்றேன். கூட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க, கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும் யாரு. அது தெரிஞ்சா போதும். அதே மாதிரி இன்னொருத்தர் லைஃப்ல என்ன நடக்குது கர்த்தர் பார்த்துப்பாரு. உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. தேவையில்லாத
வச்சுக்கிட்டு உங்க பேரையும் கெடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியோட சகோதரி போன்ல பேசுறாங்க. நான் பக்கத்துல நிக்கிறேன். அவங்க சொல்றாங்க, என் மருமகள் ரொம்ப மோசம், அவ்வளவு எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு, என் பையனை பிரிச்சுட்டான். ஜவார்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, கரெக்டா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல, அது யார் வாழ்க்கிறது? வசனம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் விட்டு மனைவியை சேர்ந்து. சங்கீதத்துல மனைவிக்கும் ஒரு வசனம் இருக்கு, உன் குடும்பத்தை விட்டு. ஆமா, நீ உன் வீட்டு உன் குடும்பத்தை மறந்துரு, உன் வீட்டை மறந்துரு. என்ன சொல்றீங்க? அப்படிதான் வசனம் இருக்குதா? இல்லைங்கப்பா, எதுக்கு அதையும் நம்ம வேற பேசி இருக்கணும், நம்மள ஏதாவது நினைப்பாங்க. அப்படிதான் வசனம் இருக்காங்க. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் அதை எடுத்துருவேன். வாசிக்கலாமா? சங்கீதம் 45:10. இப்ப வாசிங்க, தெரிஞ்சுக்கோங்க. குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அது மறந்து விடு. அப்புறம் என்ன சொல்லுது? அப்பொழுது ராஜா நீங்க எப்பவுமே என் குடும்பத்துல நான் பார்ப்பேன், எப்பவுமே நான் இதுதான் பார்ப்பேன். அப்படியும் இருந்தீங்கன்னா ராஜா உங்க மேல பிரியப்படவே முடியாது, கணவன் பிரியப்படவே முடியாது. நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல என் கணவன் என்கிட்ட தான் இருக்கணும், பேசணும்ட்டு. அப்போ நீங்களும் இதை செய்ய வேண்டியது இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. உங்க குடும்பத்தை நேசிக்க கூடாதுன்னு சொல்லங்க, ஆனா கடவுள் உங்களை இணைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க 2 பேரும் தனி ஃபேமிலியா இருக்கீங்க. இது எனக்கும் பொருந்தும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன் அவங்க சொல்றாங்க போன்ல, என் மருமகளை என் மகனை பிரிச்சுட்டான். அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? பொண்ணை பார்க்காம என்ன இருக்க முடியல. என் பொண்ணை நான் வா சொல்லுவேன், அடிக்கடி வான்னு சொல்லுவேன். அப்ப இது கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க வாங்க சொல்லுங்க, பிரச்சனை யார் வாங்குவாங்க? அங்க பிரச்சனை வரும், நம்ம தான் பிரச்சனை கிளப்புறோம். அது கேட்கறாங்க. இவங்க கேட்கும் போது இவங்க சொல்றாங்க, சும்மா விடாதாங்க இவங்களெல்லாம் அப்படித்தான். எது இந்த அம்மா சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் கேட்டு இவங்கெல்லாம், ஒருவேளை நீங்க மருமகனால அடிபட்டுருப்பீங்க, யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஏக்கா என் மருமகன் இப்படி ஆமா செய்வாட்டுங்க, நான் பார்த்துட்டேன்ல. அரை குறையா கேட்டு பேசக்கூடாது. அந்த வீட்டுல என்ன பிரச்சனை தெரியாது. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் ஏதாவது கஷ்டப்பட்டிருப்பீங்க, யாராவது சொல்லும்போது நானும் பட்டேன், நீ விட்டுடாத, சும்மா பேசாதீங்க. அந்த மாதிரி தேவலாம் இந்த குடும்பத்துல அது நம்ம வேலை கிடையாது. அவன் குடும்பத்துல என்ன நடக்குது? யாரான பிரச்சனையா மாமியார் பிரச்சனையே பண்ண மாட்டீங்களோ, மருமகன் மட்டும் தான் பிரச்சனை பண்ணுமோ, இல்ல மருமகன் மட்டும் தான் பிரச்சனை பண்ணுவாரோ? நம்ம என்ன தெரியுமா, நம்ம பக்கத்துக்கு நியாயத்தை மட்டும் தான் போய் பேசுவோம். அதான் பிரச்சனை. அதனாலதான் குடும்பம் சீரழிச்சிட்டு இருக்கு. இவங்க உடனே என்ன சொல்றாங்க, இவங்க அடிபட்டுருக்காங்க போல. அந்த மாதிரி உடனே சும்மா நீ விட்டாத, நீ எதுக்கு விட்டுல, நீ புடி. அப்பதான் குடும்பம் ஒன்னா இருக்கும். நீங்க இப்ப சொல்லியாச்சு, என்ன அவங்க குடும்பம்? இதுதான் சொல்றேன், அறகுற இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கிட்டு குடும்பத்தை நாசம் பண்ற வேலை செய்யவே கூடாது. தேவையில்லாத வேலை. நம்ம வீட்டுல என்ன வேலை அந்த காரியத்தை பார்ப்போம். இன்னொரு குடும்பத்தை நாசம் பண்ண நம்ம வேலை கிடையாது. இவர் என்ன பண்றாரு, அறகுற இன்ஃபர்மேஷனை வச்சு பேசுறாரு. எப்படி இவரு செத்தாரு, சவுல் செத்தாருன்னு அறகுற இன்ஃபர்மேஷன். அதுவும் இவங்க சொல்ல இன்ஃபர்மேஷன் உண்மை கிடையாது. நல்ல பேர் வாங்குறதுக்கு நடிக்கிறாப்புல போயிட்டு. வாசிங்க, என்ன வாசி முடிச்சிடலாம் நம்ம இப்போ. தற்செயலா போனாராமா இவரு. எப்படி விடாம கதை. சவுல் எப்படினாரு, இப்ப சவுல் எப்படி செத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. யாரு இவனா பார்த்து கூப்பிட்டாரா? நான் இதோ இருக்கிறேன் என்று அவர்
கொடுக்குறாருன்னா இவருக்கு சவுலை பிடிக்காதுல்ல, அதனால சவுல் எப்படி செத்தாருன்னு சொல்லி டீடைல் சொல்லி நான் தான் அவரை கொன்னேன்னு சொல்லி ஒரு பொய் சொல்றாங்க. ஏன்னா தாவீது நல்ல ரிவார்டு கொடுப்பாரு. ஏன்னா சவுலுக்கு இவர் பிடிக்காது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருப்பாங்க, அந்த நடு கேப்ல சேர்ந்து சந்துல நம்ம லாங்குவேஜ் சந்துல சிந்து பாரு, சந்துல சிந்து பாரு. ஒரு தம்பிக்கு பிரச்சனை, அதுக்கு நடுவுல பிரச்சனையா போன யார் தெரியுமா? அது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு கேக்குது. அப்போ நடு கேப்ல டப்புனு உள்ள போகுது. ஏன்னா இந்த கேப்பை பயன்படுத்தியா நம்மளும் இவங்க என்ன ஆயிடலாம், க்ளோஸ் ஆயிடலாம். இவர் தாவீது கிட்ட க்ளோஸ் ஆயிடலாம், அடுத்த ராஜா தாவீது தான். எல்லாரும் சொல்றாங்க இவர்கிட்ட க்ளோஸ் ஆனா இவர் நல்ல ஒரு பொசிஷன் நமக்கு கொடுப்பாங்க, பிளான். ஆனா தாவீது கர்த்தருடைய பிள்ளை, அவருக்கு இவர் யார் என்று நல்லா தெரிந்தது. ஏன்னா அவர் சொல்ல டீடைல் சொல்ற, எப்படி குத்துனேன், எப்படி நான் சாகடிச்சேன். இப்ப நம்ம 31ஆம் அதிகாரம் வரும்போது 31 வருவோம் பாரு. சவுல் எப்படி செத்தான்னு அங்க இருக்கும், நீங்க வாசிக்கலாமா? 4ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனமில்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனோட ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட செத்து போனான். சவுல் எப்படி செத்து போனான்னு தெரியுதா? இப்போ சவுலே குத்திட்டு செத்து போனான்னு இருக்கு. அவர் குத்த சொன்ன அந்த பாசம் என்ன பண்றான், இவர் செத்து போன அவனை குத்தி செத்துட்டான். ஆனா இவன் என்ன சொல்றான், தாவீதுக்கு இது தெரியும், அது எப்படி செத்தாரும் தெரியும். ஆனா தாவீது பாக்குற, நீங்க யாரு, இவன் என்ன பண்றான், என்ன சொல்றான். அப்போ தாவீது என்ன பண்றாரு, இவருக்கு இப்ப தெரிஞ்சிச்சா, இவர் யாருன்னு தெரிஞ்சிச்சா தாவீதுக்கு? கண்டிப்பா தாவீது புரிஞ்சுக்கிறார், ஏன்னா அவர் தேவனுடைய பிள்ளை. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவரண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். இங்க பாருங்க, இப்போ நான் கொன்று போட்டேன்னு சொல்றேன். இப்போ தாவீதுக்கு என்ன ஆகுது, பயங்கர கோபம் வருது, டென்ஷன் ஆகுது. இப்போ 10-11ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவருடைய சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்தார்கள். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும். இப்போ ஒரு டிஃபரன்ஸ் பார்ப்போம். அவனும் கிழிச்சிட்டு அழுதான், இவங்களும் கிழிச்சிட்டு அழுதாங்க. இதுல எது உண்மையான அன்பு? யார் உண்மையா சவுல் மேல அன்பா இருந்தாங்க சொல்ல முடியுமா? தாவீதும் கூட்டாளிகளும் கிழிச்சிட்டு அழுதாங்க, இந்த மனுஷனும் ரெண்டாம் வசனத்தை முதல் வசனத்தை கிழிச்சிட்டு அழுதான்னு சொல்லி இருக்குது. இதுல யார் உண்மையா சவுலுடைய இறப்புக்கு உண்மையாவே கிழிச்சிட்டு அழுதவங்க? யார் யார்? தாவீதும் கூட்டாளிகள் தான். ஏன்னா இங்க நடந்த சம்பவம் எல்லாம் போய் இவன் சொல்றது. ஏன்னா தாவீதுக்கு க்ளோஸ் ஆகணும். லவ் பண்ற பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு கூடயும் அந்த பையன் கூட க்ளோஸ் ஆகணும்னா இஷ்டத்துக்கு உட்கார விடுவாங்க, இஷ்டத்துக்கு போய் சொல்லலாம். கூட ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னாரு, 1000 பொய் சொன்னா கூட ஒரு கல்யாணத்தை எத்தனை பொய்? 1000 பொய். எங்க வீடு இருக்குது, வீட்டுக்கு மேல பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜுக்கு கீழே கப்பல் போகுது, எல்லா கதையும் விட்டு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு ஒரு அர்த்தம் அழகா சொன்னாரு. 1000 பேரை பார்த்து 1000 பேர் 1000 முறை போய் 1000 பேருக்கு சொல்லியோ இல்ல 1000 முறை போய் சொல்லியோ அது கால போக 1000 போய் 1000 பொய்யா மாறிடுச்சு. இப்ப நீ போய் சொல்லி கல்யாணம் பண்ணி விடுற சீரியல் இந்தியாவை யாருங்க? யாரு? நல்ல குடும்பம்பா. ஆனா கஷ்டப்படுறது யாரு? நல்ல மச்சாங்க இருக்காங்கப்பா, அவனுக்கு தோடு கொடுக்கும் மச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கஷ்டப்படுறது யாரு? நல்ல அத்தைங்க இருக்காங்கப்பா, ஆனா கஷ்டப்படுறது யாரு? நான் சொன்னா நான் கஷ்டப்படுறேன்னு எந்த வாய் சொல்லுது? அப்ப நீங்களே யோசிச்சுக்கணும், யார் கஷ்டப்படுற? அப்போ ஒரு சில இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு பொய் வருது, சொல்றதெல்லாம் போய். ஏன்னா அவரோட க்ளோஸ் ஆயிடணும், நல்ல பேர் வாங்கிடணும். எங்க கர்த்தருக்கு தெரியும் நீங்க யாருன்னு இப்பவும் சொல்றேன்.
தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது. போய் சொல்லி தாவீதுக்குள்ள சரி எப்படியா ராஜ்யத்துல ஒரு பங்கு வாங்கிக்கலாம், ஓரமா கூட ஜாலியா உட்காந்துக்கலாம், பக்கா பிளான் இவரு. என்ன பண்றாரு பாருங்க, சூப்பரா ஒரு வார்த்தை சொல்றாரு. 14ஆம் வசனம் வாசிங்க. தாவீது அவரை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி. என்னது? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? என்னது? உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? ஒருவேளை இப்போ தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மேல ஒரு வேதனை வந்துச்சு. நீ எப்படி சவுலை கொல்லுவ? உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம சந்தோஷமா இருக்கும்ல. நமக்கு பிடிக்காதமா சொல்லுங்க, ஜென்ரல் தானே. நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு எப்படி இருக்கும்? நமக்கு ஹாப்பியா இருக்கும். ஆனா தாவீது அந்த கூட்டாளியும் சட்டையை கிழிச்சிட்டாங்க. ஐயோ சவுல் செத்துட்டானே, ஐயோ நம்ம பையன் செத்துட்டானே, ஐயோ கூட்டாளி செத்துட்டானே. இதுதான் மனசு. நமக்கு விரோதமானவங்க செத்தாலும், நமக்கு விரோதமானவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நம்ம மனசு எப்படி தெரியுமா? பரிதவிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சா அவங்களுக்கு. நமக்கு என்னன்னா, நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு நம்ம ஜாலியா வாசிக்கலாமா? ஒரு வசனம் நீதிமொழி 24:17 முடிச்சிடலாம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவர் இடரும் பொழுது இருதயம் களிப்புறாதிருப்பதாக. ரீசெண்டா ஒரு பாஸ்டரை பத்தி போட்டு கிழிச்சாங்க ஏகப்பட்ட யூடியூப்ல. அவர் விழுந்துட்டாரு. அவர் ஆண்டவர் பார்த்துட்டோங்க, யாரோட ஏன் செய்யும் சந்தோஷம் நிறைய பேருக்கு. சொல்றேன், தாவீதுக்கு சவுல் செத்தது சந்தோஷம் அல்ல, வேதனை. அதுவும் பாரு, இவன் வந்து பொய் சொல்றான், அது தெரியும். எவ்வளவு நானே கடவுள் ஆணைகள் மேல கைய வைக்க மாட்டேன், நீ என்கிட்டே வந்து சொல்றேன்னு சொல்லி இவனுக்கு கிடைக்கப்பட்ட ரிவார்டு என்ன தெரியும்? இவனுக்கு கொடுக்கப்பட்ட ரிவார்டு என்ன தெரியும்? வாசி முன்னாடி வாசி முடிச்சு சொசைட்டி இல்ல இது அது யாருக்கு பொல்லாப்பா இருக்கு? கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கிறது. இப்ப இங்க வருவோம், கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் சும்மா வருவாரா? அவர் சும்மா இருப்பாரா? கர்த்தருக்கு பொல்லாப்பா தெரிகிற விஷயம் வரும்போது உங்களை ஜட்ஜ் பண்ணாம இருப்பாரா? நம்ம பண்ற திருட்டு தானே அவர் தெரிஞ்சிச்சு, நம்ம பண்ற பிரச்சனை தெரிஞ்சிச்சு, நம்ம சொல்ற பொய் தெரிஞ்சிச்சு, நம்ம மனசுல உண்மையில கர்த்தர் தெரிஞ்சிச்சு. அவர் என்ன ரிவார்ட் கொடுப்பாரு நினைக்கிறீங்க? இப்ப இங்க வாங்க, 2 சாமுவேல் அப்படியே வாசிப்போமா? 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போவது என்ன சொல்லி மாறினரும் ஒருவரை கூப்பிட்டு போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு அடிச்சு காலி பண்ணாரு. இதான் ரிவார்டு. தாவீது கொடுத்ததுன்னா இதான் ரிவார்டு. நீ யார் கர்த்தரோட புலமையில கையை வைக்கிறது? இப்பவும் சொல்றேன், உங்க மேல ஆண்டவர் கையை வைக்கிறதுக்கு விட மாட்டார். அப்படியே யாராவது உங்க மேல கையை வச்சாலும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஆமென். கண்டிப்பாக சும்மா விட மாட்டார். நான் சொல்றேன், கர்த்தர் சமூகத்துல காத்துருங்க. தேவையில்லாம அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகி நம்ம பிரச்சனையை மாத்திக்கலாம், தவறுதலான விஷயத்தை செய்யவே போகாதீங்க, அவசரப்படாதீங்க. கர்த்தர் சமூகத்துல காத்துருங்க. நீங்க அவரோட க்ளோஸா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன குடைச்சல் கொடுக்குறாங்க? கர்த்தர் நீதிபரரா இருப்பார், அவர் பார்த்து கொள்வார். இவனுக்கு கிடைச்ச ரிவார்ட் என்ன தெரியுமா? இன்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு டேவிட் கொடுத்தது. ஒரு கிங்கா வரும்போது, கிங்கா வருது அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இதுதான் நினைக்கிறேன், ரைச்சியஸ் ஜட்ஜ்மெண்ட். இன்னொருத்தன் பாருங்க இதே மாதிரி பண்றாங்க. 5ஆம் அதிகாரம் வாங்க, 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். இஸ்போசேத் அப்படின்னு சொல்லி யாரு? சவுலோட பையன். சவுல் பையனை 2 பேர், அவன் பேர் என்ன? நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 6ஆம் வசனம். கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள். இப்ப பாருங்க, அவங்க பேர் என்னன்னா ரேகப் அண்ட் பானா. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க? அவன சவுலோட மகனை வயித்துல குத்திடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க என்ன பண்றாங்க? மறுபடியும் தாவீது கிட்ட இவனை கொன்னுட்டேன், நீ எல்லாத்துக்கும் ராஜாவா ஆக போற அப்படி சொன்னா நல்ல ஒரு பொசிஷன் நம்ம கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க மனசுல வஞ்சனையை வச்சு ஏமாத்தனத்தை வச்சு நேரம் யார்ட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா தாவீது கிட்ட போறாங்க.
வாசிக்கலாம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எப்ரோனிலிருந்து தாவீது இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து யார் தலையை நான் முடிச்சிட்டேன் அவ்வளவுதான். ராஜாவை நோக்கி, ராஜா யார் ராஜா இப்போ? தாவீது. அவரை பார்த்து உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவா இருந்த சவுல் குமாரனாகிய அவன் தான் பிராணனை வாங்க நினைச்சான். அவன் எந்த தப்பும் பண்ணல. இஸ்போசேத்தின் தலையை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவருக்காக சவுல் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழிவாங்கினார் என்றார்கள். ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிமோன குமாரனாகிய ரேகாவுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை என்ன சொல்றது? என் ஆத்துமாக்கு எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவித்து காத்தவர் யார்? சவுல் பின்தொடரும் பொழுதும் சரி, இவர் தனித்து இருக்கும் பொழுதும் சரி, இவர் அதெல்லாம் கேவல இருக்கும் பொழுதும் சரி, இவர் கூட யாருமே இல்லாத போதும் சரி, வைஃப் எல்லாரையும் தூக்கிட்டு போன போதும் சரி, கூட கூட்டாளிகள் கோபமா இருக்கும் போதும் சரி, யாரும் அதை காத்து கொள்றாங்க. தப்பு. ஒருவேளை அந்த தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஒருவேளை தாவீதை போல நமக்கு மனசு இருக்கிறார். நம்ம யாரை பத்தி பேச வேணாம், யாரை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணாம், இல்ல எந்த குடும்பத்தையும் குட்டியை கலக்க வேணாம், இல்ல மருமகளை பத்தி தப்பா பேச வேணாம். நம்ம இக்கட்டை காப்பாற்ற போறது யார் தெரியுமா? நம்ம பேசுறது ஆண்டவர் மாத்திரம். சொல்றாரு வாஸ்தவம் சொல்லாமா? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறான் என்று எண்ணி சவுல் செத்து போனான்னு சொல்லி முதல்ல ஒருத்தன் வந்தான்டா. அவனுக்கு என்ன நான் கொடுத்தேன்? தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேன். தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்தார். யாரு நீதிமான? சொல்றேன், தாவீது இவ்வளவு தெளிவா இருக்காங்க. godly people knows who you are. அதான் சொல்றேன், கடவுளுக்கு தெரியும் நீங்களும் நானும் யார், நமக்குள்ள எவ்வளவு திருக்கான என்ன நல்லா தெரியும். இப்பவும் சொல்றேன், அதற்குரிய பலரை அவர் கொடுப்பார். நீங்க ஒருவேளை தாவீதை போல நீதிமானா இருக்கீங்களா, இக்கட்டுகளுக்கு உங்களை காப்பார். ரெண்டே வித்தியாசம். வாஸ்து முடிச்சிடலாம். அவ்வளவுதான். பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாக ஆக்கினை செய்ய வேண்டும். யார் சொல்றது? தாவீது. அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஆக்கினை நமக்கு உண்டு. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறார். நாம் யாரை போல இருக்கிறோம்? ஹalleluya. எல்லாரும் ஆண்ட சமூகத்தை எதிர்க்கிறோமா? ரீகாமா ரிஷாதா நாதரபோ. இன்னைக்கு ஒருவேளை மனுஷங்க முன்னாடி நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா என் தேவன் ஒரு லோகத்தை அறிந்திருக்கிறார். அதற்குரிய பலனை கொடுப்பாருங்க. தாவீதே கொடுத்தாரு. அவர் தேவனுடைய பிள்ளைதான். அவர் தேவன் அல்ல. தாவீது கொடுத்தாரு. ஒருவேளை உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி வருவாங்க, அவங்க நான் பார்த்துப்பாரு. நம்ம கூட சொல்லுவோம், நல்லவங்க மாதிரி இருந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே, ஆண்டவர் அவனை பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் அவனை பார்த்துக் கொள்வார். எல்லா இக்கட்டுகளிலிருந்து என்னை காப்பாற்றின தேவநாமத்தில் நான் சொல்றேன். ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்காக. ஆனா இப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் வாழ வேண்டாம். தாவீதை போல அந்த சமூகத்தை காத்துட்டு வருவார். எந்த இக்கட்டாலும் அவர்கிட்ட இருந்து கேட்டவர்கள் வாங்கிப்பேன். யாரை குறித்து எதுவும் பேசிக்க மாட்டேன். எந்த வீட்டிலும் தெரியாம எந்த குடும்ப விஷயத்தை தலையிட மாட்டேன். யாரை பத்தியும் போய் சொல்ல மாட்டேன். மனுஷன் கிட்ட ரிவார்டு வாங்குறது ரொம்ப முக்கியம் இல்ல, தேவன் கிட்ட வாங்குவதை நான் கத்திருக்கிறேன். தாவீது ரிவார்டு ஆண்டவர்கிட்ட வாங்கினாருங்க. ராஜா பதவியை ஆண்டவர்கிட்ட வாங்கினார். அவர் சவுல கொண்டு வாங்கல, சவுல் பிள்ளைகளை கொண்டு வாங்கல, ஆண்டவர் வாங்கினார். அவருடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதத்தை மனுஷனை ப்ளீஸ் பண்ணி ஏமாத்தி வாங்கல, ஆண்டவர் சமூகத்தை நீதியோடு உண்மையோடு இருந்து வாங்கினார். கர்த்தருக்கு தெரியும் நீங்களும் நானும் யாரு. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை,
பெரியவர் அற்புதங்கள் செய்வார் உம்மை போல யாரில்லை சொல்லாம வாய்கள் திறந்து உம்மை போல யாரில்லை நீ பெரியவர் அற்புதங்கள் செய்வார் உம்மை போல யாரில்லை உம்மை போல யாரும் இல்லை மகிமையுமாக்கி துதிகளுமாக்கி எந்த கைகளை உயர்த்தி உன்னை நான் ஆராதிப்பேன் மகிமையுமா அவருக்கு மகிமையை கொடுப்போம் தாவீது ராஜாவை போல ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்தார் சொல்லுவோம் மனுஷனை நம்ம ஏமாத்தி ஒண்ணு நடக்க போவதில்லை அதற்கு இருப்பான கர்த்தர் நமக்கு கொடுப்பார் உண்மையாக இருப்பான கர்த்தர் கொடுப்பார் மனுஷன் கொடுக்க வேண்டாம் கர்த்தர் நமக்கு இருப்பானை கொடுப்பார் நீ வேலை செய்ய உண்மையாக வேலை செய்யுங்க எங்களால உண்மையா இருக்கு கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரில்லை உம்மை போல யாரும் இல்லை நம்முடைய செபிக்கான சமுதாயங்களே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய இடைவெளிக்காக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஆமென். ஹalleluya hallelujah God bless you.